ரோட்டு கடை ஸ்டைலில் ஒரு காளான், அதுவும் எக்ஸாக்டாக நம்ம மதுரை தெப்பக்குளத்தில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டோட வீட்டில் இறக்குவோமா? ஈவினிங் டயத்தில் இந்த தெப்பக்குளம் சைட்லாம் போனால் ஸ்மெல் அப்படியே தட்டி தூக்குங்க. ஆர்டர் போட்டுட்டு எப்படா வரும் காளான் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறமா தான் தெரியுது இது காளானே இல்லைன்னு. காளானே இல்லாமல் ஒரு ரோட்டு கடை ஸ்டைலில் காளான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு அரை முட்டைக்கோசை துருவி இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள், இது கூட தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் அளவு மைதா மாவு, ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு தண்ணியை லைட்டாக தொளிக்கணும், ஊற்றக்கூடாது. லைட்டாக தொளிச்சு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இந்த மாவை கையில் பிடிக்கிற ஸ்டேஜ் வரணும். கையில் பிடிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 to 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு எண்ணெய் சூடானதும் மேரினேட் பண்ணி வச்சிருக்கா அந்த முட்டைக்கோசை எடுத்து ரவுண்டாக போட்டு இந்த மாதிரி உள்ளே போட்டு டீப் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். டீப் ஃப்ரைன்றதுக்காக கருக விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் சோம்பு போட்டு வெடிக்க விட்டுறலாம். தோல் உரிச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ், ஒரு ஸ்பூன் அளவு சோயா சாஸ், கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு இதை கலந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சின்ன பவுலில் ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் கலந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, இது கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த அளவு திக்கா அந்த சாஸ் வந்ததுக்கு பிறகு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த காளானை இது கூட சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்க்காம உதிர்த்து விட்டுட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதை சிம்மில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிவிட்டு புதினா மல்லி இலை சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்து கொடுத்துட்டோன்னா அவ்வளோதாங்க, ரோட்டு கடை ஸ்டைலில் ஒரு காளான் ரெடி. அதை சுட சுட ஒரு பிளேட்டில் மாற்றி வெங்காயம், கேரட் அண்ட் கார்ன்லாம் போட்டு சாப்பிடும் போது அடடே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கியூட்டிஸ், அல்ட்டியாக இருக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.